ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கி அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பல்லாவரம் போயிருக்கேன். ஏன் அப்படின்னா அம்மா வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை ரேஷன் பொருளாக வந்து நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். போயிட்டு நாங்கள் வந்து போன உடனே பாப்பா ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா வந்து எனக்கு ஸ்வீட் அப்புறம் சாப்பாடெலாம் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி அப்புறம் வந்து சிக்கன் ரோஸ்ட்டு ஒரு ஸ்வீட் வந்து வச்சு தட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாப்பா கூட்டிகிட்டே நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கிளம்பிட்டோம். சரி, வர வழியில் வந்து காய்கறி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து எனக்கு பாப்பாக்காக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரேஷன் பொருள்லாம் எடுத்துகிட்டு சரி வர வழியில் வந்து அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு என்னென்ன 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் காட்டுறேன். அதாவது இப்போ புரட்டாசி மாதம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 1 மந்த்துக்கு வந்து சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஸோ வெஜிடேரியனில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த காய்கறி வாங்கினது மட்டும் வச்சு என்னென்ன வந்து குழம்பு செய்யலாம் அப்படின்றதையும் வந்து நான் அந்த இதில் வந்து மெனு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கீரை வாங்கியிருக்கேன். ஸோ மண்டே வந்து நம்ம கீரை செஞ்சுட்டு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு தொக்கோ இல்லை வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசோ இல்லை பொரியலோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாலும் உங்களுடைய இஷ்டம் தான், நீங்கள் செஞ்சுக்கலாம். இங்கே வந்து புதினா வந்து நான் வந்து ஒரு 4 கட்டு வாங்கியிருந்தோம். ஏன்னா புதினா துவையல் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, சரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. ஸோ அது வாங்கியிருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். சாம்பார் வைக்கலாம், அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் வச்சுட்டு அப்பளம் இல்லை வேறு ஏதாவது வந்து சைடிஷ் அதுக்கு பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து தக்காளி கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி தக்காளி வந்து வீட்டில் இருக்குது கொஞ்சம், அதனால் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன் 1 வீக்குக்கு தேவையானது மட்டும். இங்கே வந்து உருளைக்கிழங்கும் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் பூண்டு வந்து 1/4 கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் போதும் 1 மந்த்துக்கு, ஏன்னா வாங்கி ரொம்ப காஞ்சி போய்டுன்றதுனால கொஞ்சமாகவே வாங்கியிருந்தேன். பச்சை மிளகாவும் வீட்டில் இல்லை, சரி பச்சை மிளகாவும் வாங்கிக்கலாம், நிறையவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம். முள்ளங்கி சாம்பார் வந்து ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் வந்து அந்த சாம்பார் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு ஃப்ரைடே கூட நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புதன்கிழமை கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டு மீல் மேக்கர் இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம வந்து பிரிஞ்சி பண்ணிக்கலாம் புதன்கிழமை. ஸோ பிரிஞ்சி பண்ணிவிட்டு ரைத்தா பண்ணால் சூப்பராக இருக்கும். புதன்கிழமை இந்த மெனு ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காயில் கொஞ்சம் மீதி இருக்கும். அதை என்ன பண்ணலான்னா வியாழக்கிழமை வந்து கத்திரிக்காய் பொரிக்குழம்பு மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றி நம்ம வந்து பொரிக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் வந்து அது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் பண்ணலாம். இதுதான் வந்து மெனு வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை சாம்பார் வந்து வச்சுடுவோம், முள்ளங்கி சாம்பார் இல்லை முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் வச்சுடுவோம். எப்படியும் வீக்லி 2 நம்ம சாம்பார் வைப்போம். அது வந்து வேறு காய் போட்டு வைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாட்டர்டே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தேங்காய் பால் சாதம், தேங்காய் இருக்குது, அம்மா தேங்காய் வந்து 3 தேங்காய் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் சாட்டர்டே. சண்டே வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு கண்டெய்னரில் 2 காய்கறி வந்து போட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் தானே, கொஞ்சம் 1/4 கிலோ வந்து கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ஒரு 2 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வைக்கிற அளவுக்கு அந்த பாக்ஸ் வந்து பத்தும். ஸோ அந்த மாதிரி நான் 2 காயுமே வந்து வச்சுட்டேன். அது செட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வச்சுச்சு. இந்த கண்டெய்னரில் வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். கேரட் வந்து பீன்ஸாக வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெஸ்ஸியாக வந்து போடுறப்போ நம்மளுக்கு இடம் பத்தாது. ஸோ நம்ம வந்து நீட்டாக வந்து ஒன்று நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடமும் ஸ்பேஸும் சேவிங்காக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த கண்டெய்னர் வந்து அடங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பீன்ஸில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும், அங்கங்கே வந்து எதாவது புழு இல்லை எதாவது பூச்சி கடிச்சிருக்கும். ஸோ அதை வச்சோம் அப்படின்னா அது உள்ளே எதாவது பூச்சி இருந்ததுனாலும் நம்ம அதை அப்படியே வைக்காமல் அந்த பீன்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு மற்றதெல்லாம் வைங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சோன்னா அடுத்த பீன்ஸ் எல்லாம் காய்கறியெல்லாம் அது நாசம் பண்ணிடும்.
ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு 10 பீட்ரூட் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு பத்துச்சு. மீடியம் சைஸ் 10 பீட்ரூட், 10 பீட்ரூட்ஸ் வந்து இதில் வந்து அடங்குற மாதிரி இந்த பாக்ஸ் பத்துச்சு. ஸோ அது ஒன்றே அதில் அடங்கிடுச்சனால 3 கண்டெய்னரும் வந்து நம்மளுக்கு ஓகேவாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த பாக்ஸில் என்னென்ன வைக்கிறான்னு சொல்லி காட்டுறேன். இந்த கண்டெய்னரும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து புதினா வந்து நான் கவர்லேயே போட்டு வச்சுட்டேன். ஆஞ்சி கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் போடலாம். ஆனால் நான் வந்து உடனே அது புதினா துவையல் செய்யணும், அதனால அப்படியே வச்சுருக்கேன் ஆயணுன்றதுக்காக. கீரையும் வந்து ஒரு கட்டை அப்படியே வச்சுட்டேன். பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க மாதிரி ஒரு கூடை வச்சு அதில் வந்து என்ன போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து பழைய பூண்டு ஒதுக்கி வச்சுருக்கேன், புது பூண்டு வந்து இந்த சைடு ஒதுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பூண்டு பழையசு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். புதுசு வந்து நம்ம எதாவது காரக்குழம்பு இந்த மாதிரி நம்ம வந்து வேறு எதாவது குழம்பு வைக்கிறப்போ உரிச்சு போடுறப்போ இல்லை எதாவது சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து அதையும் இதையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பழசை வந்து நம்ம இன்னும் பழசாயிடுச்சுன்னா அது காஞ்சி போயிடும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு இது செகண்டாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து இப்படி செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நான் என்னென்ன எல்லா காயும் வந்து இந்த மாதிரி பாதி செட் பண்ணியாச்சு. மீதி வந்து இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கிக்கு நமக்கு கண்டெய்னரில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இவ்வளோதான் கண்டெய்னர் இருக்கனால இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கூட வாங்கி வச்சுக்கோங்க கண்டெய்னர். ஃப்ரிட்ஜு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். என்கிட்ட சின்ன சிங்கிள் டோர் தான் இருக்கனால நான் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். அத்தை வாங்கி கொடுத்தது அது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு கவர்லேயே போட்டு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது உள்ளே வந்து நம்ம அப்படியே வச்சோன்னா பூர்ண புத்து போயிடும், ஒரு மாதிரி ஆகிடும், முளைச்சிடும். அது இதுன்ட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து தாங்கும், ட்ரையாகவே இருக்கும். ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ எல்லா காயும் வந்து ரெடி பண்ணனால உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே வந்து பூண்டு ரெடி பண்ணி வச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு தக்காளிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஹோல் போட்டு அந்த கவரில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி பழைய தக்காளி வீட்டில் இருக்குது. ஸோ அதுவும் கலந்துடக்கூடாதுன்றதுக்காக கவர்லேயே வச்சுருக்கேன் நான். நல்லா தான் இருக்கும். ஹோல் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்துச்சுன்னா கூட அதிலே நீங்கள் போட்டு வச்சு அது மேலே டிஷ்யூ வச்சுட்டு மூடிடுங்க, கரெக்டாக போயிடும் உங்களுக்கு. டிஷ்யூ வந்து காலி என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து போடலை இந்த வாட்டி அதில். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் இதேமாதிரி ஓப்பனாக வந்து ஒரு டப்பாலையோ இல்லை இதுலேயோ போட்டு வச்சுக்கோங்க, ஒரு கூடையோ வச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 கூட வந்து அடுக்கின மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில், அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுப்பீங்க. எப்படியும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வாங்கணும், அதெல்லாம் இன்னும் வாங்கலை. வாங்கின அப்புறம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் 1 வீக்குக்கு தேவையானது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இது செய்ய போகிறோம், நாளைக்கு இது செய்ய போகிறோம்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கேரட் பீன்ஸில் கூட நீங்கள் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து பிரிஞ்சி செய்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். லன்ச் பாக்ஸ்லாம் கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். காலையில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதை வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோடைய வந்து நம்ம நீட்டாக வச்சுருக்கோம். ஆனால் அதோடைய வேஸ்டேஜ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு இந்த காய்கறியில் இருந்திருக்கு. பூண்டு, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நிறைய பச்சை மிளகாய் வந்து எப்போ காம்பு எடுத்துகிட்டு தான் வைக்கணும், அதோடு வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெங்காயம், இதோடைய எக்ஸ்ட்ரா தோல் இதெல்லாம் வந்து நம்ம வச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் மெஸ்ஸியாகிடும், குப்பையாகவே இருக்க மாதிரி இருக்கும் காய்கறி. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக வைக்கிறப்ப நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி தான் நான் வைப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து மண்டே ஆகிடுச்சு. மண்டே வந்து நான் உங்களுக்கு கீரை செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு தொக்கு தான் வந்து செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரணுன்னா நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.